இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெல்டெக்ஸ் அப்படின்ற கிரிப்டோ காயின் வந்துட்டு அதோட ஆல் டைம் ஹை, தட் இஸ் 14.96 ருபீஸ் வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை. அதாவது இந்தியன் ருபி கன்வர்ஷன்ல பார்க்கும்போது 14.96க்கு போயிருக்கு. ஸோ அதால அந்த ரேட்டை மறுபடியும் டச் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெல்டெக்ஸோட டீப்பர் அனாலிசிஸும் நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம் அப்படின்றதுனால ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் பெல்டெக்ஸ்? பெல்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது. ஸோ இது வந்துட்டு ஒரு கிரிப்டோ காயின். இவங்க வந்துட்டு ஒரு ஓன் பிளாக் செயின் வச்சிருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் லைக் பெல்டெக்ஸ் இஸ் பில்டிங் அ டீசென்ட்ரலைஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் எக்கோசிஸ்டம். ஸோ ஏன்னா இப்போ கான்ஃபிடென்ஷியல் எக்கோசிஸ்டம்ன்ற வேர்டு தான் வந்துட்டு நம்ம பெல்டெக்ஸில் வந்துட்டு ஒரு பாப்புலர் வேர்டாக இருக்கு. வை? பிகாஸ் இஸ் லைக் எல்லா எக்கோசிஸ்டம் வெப்3ல இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கு, டேட்டாஸ் அப்படின்றது தான் இருக்கு. பட் பெல்டெக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு பிரைவசி பேஸ்டு காயின்ஸ். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு ஈஸியா இது பண்ண முடியாது, கான்ஃபிடென்ஷியல்ஸா நம்ம டிஜிட்டல் டேட்டாஸை வந்து செக்யூர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த பெல்டெக்ஸ் பிளாக் செயினோட பியூட்டி. ஸோ ப்ராஜெக்ட் வைஸ், கான்செப்ட் வைஸ் வந்துட்டு இவங்க 2018 டெவலப் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச்சிங்கும் வந்துட்டு இந்த சேம் இயர் இட் வாஸ் தேர். பட் லேட்டர் இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் பண்ணி டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக கான்ஃபிடென்ஷியலாக ஆன்லைனில் வந்துட்டு எடுத்துட்டு வந்து பெல்டெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்கோசிஸ்டம், அதாவது ஒரு பிளாக் செயின் கிரியேட் பண்ணி அதில் பிடிஎக்ஸ், அதாவது பெல்டெக்ஸ்ன்ற ஒரு காயின் பேஸ் பண்ணி அதுக்கு நேட்டிவ் கிரிப்டோ காயினாக வந்துட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு டிரான்சாக்ஷன் ஆகட்டும், அந்த டேட்டாவோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வந்துட்டு எப்படி அதை எடுத்துட்டு போகணும், அதாவது எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், ஒரு டேட்டா கான்ஃபிடென்ஷியலிட்டி ஆகட்டும், ஒரு சிஸ்டம் ரீசர்ச் பண்ணி அதை என்ஷோர் பண்ணி அதை எப்படி இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸை சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் பர்பஸாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரைவசி பேஸ்டு கிரிப்டோ காயின். ஸோ இது 2018 ஸ்டார்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ரைவசி பேஸ் காயின்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கிரிப்டோ காயின்ஸ் வந்து இருக்கு. பட் பாப்புலர் அமாங் அப்படின்னு பார்க்கும்போது பெல்டெக்ஸோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஆர்கிடெக்சர், அதாவது கன்சென்சஸ் மெக்கானிசம்ல தான் வந்துட்டு இனிஷியலாக அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ தட் இஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா இப்போ பிட்காயின்லாம் எப்படி மைண்ட் பண்ணி ஒரு ப்ரோசஸ், சில ப்ரோசஸ் பண்ணி தான் கிரிப்டோ காயினை மைண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இனிஷியலாக அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் லேட்டர் இட் கன்வெர்டட் இன்டு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கன்சென்சஸ் மெக்கானிசம் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது நீங்கள் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் பெல்டெக்ஸ் காயினை வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணாலே உங்களால் ஈஸியாக வந்துட்டு எப்படி பெல்டெக்ஸை வந்து ரன் பண்ணணும், நீங்கள் எப்படி ஒரு மாஸ்டர் நோடா அதில் வந்துட்டு ரன் பண்ண முடியும், உங்களுக்கு எப்படி இவ்வளோ சர்டன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது. பிகாஸ் இது வந்து இத்தீரியம்ல கூட இருக்கு. லைக் நீங்கள் ஒரு மாஸ்டர் நோடா இருக்கணும் பிளாக் செயின்ல அப்படின்னாக்கா, லைக் சர்டன் இத்தீரியம் வாங்கி நீங்க ஹோல்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் கன்சென்சஸ் மெக்கானிசம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் யூ பார்ட்டிசிபேட், உங்களுக்கு ஏர்ன் பண்ற, அதாவது பிளாக் செயின்ஸ்ல கலெக்ட் ஆகிற ஃபீஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரிவார்ட்ஸாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இந்த மைனஸ் ஆகட்டும் ஆர் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கர்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்துட்டு ஏர்ன் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கன்சென்சஸ் மெக்கானிசம்னால ஸ்கேலபிலிட்டி, அதாவது பிடிஎக்ஸோட டோக்கனோட ஸ்கேலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். இப்போ இத்தீரியம்லலாம் வந்துட்டு இப்போ ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு லைக் $2000 இருக்கு இப்போ இத்தீரியம். ஸோ இனிஷியலாக வரும்போது கம்மியாக தான் இருந்துச்சு, பட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கேஸ் ஃபீ அதிகமான ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளமையும் இதை சால்வ் பண்ணி லோவர் ஃபீஸ் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் டைமையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஏன்னா எவ்வளோ நோட்ஸ் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அது எவ்வளோ சீக்கிரம் அந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் டிரான்சாக்ஷனோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பெல்டெக்ஸ் வந்துட்டு டிரான்சாக்ஷன் டைம்ஸ் ஆர் மச் ஃபாஸ்டர். ஸோ தட் இஸ் த திங். அண்ட் ஆஸ் ஐ செட், இதுக்கு வந்து 2 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. லைக் ஆப்வியஸ்லி தே ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் கிரிப்டோகிராஃபிக் ப்ரோட்டோகால்ல வந்துட்டு அவங்க வெல்வர்ஸ்டாக இருந்தாங்க. ஒன் இஸ் தட் ஹுஷினின்னு சொல்லிட்டு, இஸ் த சேர்மன் ஆஃப் பெல்டெக்ஸ். அண்ட் மிஸ்டர் கிம்னு சொல்லிட்டு இஸ் த சிஇஓ அண்ட் கோ-ஃபவுண்டர் ஆஃப் த பெல்டெக்ஸ். ஸோ இந்த 2 பீப்புள்ஸ் தான் வந்துட்டு இதை வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளாக் செயினாக வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு என்ன யூனிக் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பெல்டெக்ஸ் அட்ரஸஸ் அதாவது சம் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் இஷ்யூஸை வந்து இந்த கிரிப்டோ அண்ட் வெப்3 ஸ்பேசஸ்ல வந்து இது சால்வ் பண்ணுது. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக சில பிளாக் செயின்ஸ் வந்து இந்த ப்ராப்ளமேட்டிக் கேசஸை வந்து சால்வ் பண்ணாமல் இருந்த டைம்ல இதை சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் பெல்டெக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்துட்டு வெறும் சால்வ் பண்ணி ஒரு பிளாக் செயினாக ஒரு கிரிப்டோவா மட்டும் வச்சு ரன் பண்ற கான்செப்ட் மட்டும் இல்லாமல் தே ஆர் லைக் இன் டு அதர் ஃபீல்ட்ஸ் ஆல்சோ. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு எப்படி ஒரு டேட்டா வந்து இம்பார்ட்டண்ட்டோ, அவங்க எப்படி அவங்க ஸ்டோர் பண்ணுற எல்லா டேட்டாஸும் இம்பார்ட்டன்ட், டிரான்சாக்ஷன் டேட்டாலேருந்து அவங்களோட பர்சனல் டீட்டெயிலேருந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ சேம் வே இது எல்லாமே ப்ரைவசி பேஸ்டாக எடுத்துகிட்டு வரணுன்றது தான் எங்களோட மெயின் எய்மாகவே இருந்துச்சு. அண்ட் அதை ஃபில் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பி சேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேட் பேஸ்ட் ஆப் இருக்கு இவங்க பெல்டெக்ஸ்ல இருந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் தேர் ஆர் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ லைக் பெல்நெட்னு ஒன்று இருக்கு, பெல்டெக்ஸோட ப்ரௌசர் ஒன்று இருக்கு. ஸோ பெல்டெக்ஸ் ப்ரௌசர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லைக் ப்ரைவசி பேஸ்ட் பிளாக் செயின்ஸ் லைக் உங்களோட ப்ரைவசி, உங்களோட செக்யூரிட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு அண்டர் யுவர் கண்ட்ரோல்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணுறதுன்றது லைக் ரைட் நவ் கூகுள் க்ரோம் ஆகட்டும், இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு பேஸ்டு ப்ரௌசர்ஸில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்றது கூகுள் கம்பெனிக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களால அதை ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கீங்க, மேபி லைக் இந்த கிரிப்டோ பற்றி பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் என்னென்னலாம் பண்ணுறீங்க கூகுள் மேப்ஸ் ஆகட்டும். ஸோ கம்ப்ளீட் டேக் ஓவர்ஸ் வந்து இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு ப்ரௌசர்ஸில் இருக்கும். பட் இந்த டீசென்ட்ரலைஸ்டு ப்ரௌசர் கான்செப்ட்ல இருக்கும்போது உங்களோட எந்த டேட்டாவுமே அவங்க சேவ் பண்ண மாட்டாங்க. தே டசன்ட் நோ நீங்கள் யாருன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் த ஐ மீன் பியூட்டி ஆஃப் கைண்ட் ஆஃப் லைக் செக்யூரிட்டி பேஸ்டு பிளாக் செயின் ப்ரோட்டோகால்ஸில் இது ஒரு டாப் மோஸ்ட் ஃபீச்சராக இருக்குது பெல்டெக்ஸில். ஸோ கைண்ட் ஆஃப் லைக் பிஎன்எஸ் நேம்ஸ் அண்ட் டொமைன் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஷியலாக டீசென்ட்ரலைஸ்ட் டொமைன்ஸ்க்காக பெல்டெக்ஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து இது ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டேப்ஸ் ஃபோக்கஸ்டாக கான்ஃபிடென்ஷியலாக ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு பிளாக் செயின் ப்ராடக்ட்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் அனதர் திங் இஸ் லைக் இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் லைக் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் டிவைஸ் ஆகட்டும் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, விபிஎன் தட் இஸ் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி டிபெண்ட்டாக வந்து ஏதாவது இன்னொரு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்கள் விபிஎன்னை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் பெல்டெக்ஸ் ப்ரௌசர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்துட்டு விபிஎன்ஸ் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இருக்குது. அப்படின்றதுனால கைண்ட் ஆஃப் இந்த டீசென்ட்ரலைஸ்டு வெப்3 வேர்ல்டில் வந்துட்டு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் நோட் தான். பிகாஸ் ஒரு எந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு டிபெண்டன்சிஸும் இல்லாமல் இன்பில்ட்டாக உங்களுக்கு எல்லாமே வருதுன்றது வந்துட்டு இட் அ குட் திங். ஸோ இதை எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெல்டெக்ஸோட வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாஸ்டர் நோட் எப்படி ரன் பண்ணுறதுன்றது உங்களுக்கு இருக்கும். இது வந்து காமனாக நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணக்கூடிய ஒரு இது இல்லை. பிகாஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஹாவ் லிட்டில் டெர்மினல் நாலேஜ் இருக்கணும், சர்வர் சைடு லிட்டில் பேசிக் நாலேஜஸ், கமாண்ட்ஸ் ரன் பண்ணுற அளவுக்காவது உங்களுக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அண்ட் ஒரு 10,000 பெல்டெக்ஸ் நீங்கள் உங்ககிட்ட இருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் போய் பண்ணி ஒரு மாஸ்டர் நோடாக வந்துட்டு நீங்கள் அந்த நெட்ஒர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ன்றனால நீங்கள் சும்மா அங்கே எடுத்துகிட்டு போய் 10,000 வச்சா மட்டும் போதும். ஸோ திஸ் வேலிடேஷன்ஸ் உங்களுக்கு ஆகிட்டு வர ஃபீஸஸில் உங்களுக்கு சர்டன் பர்சன்டேஜ் லைக் சர்டன் ஏர்னிங்ஸ்ன்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த சைடில் இருந்து வரும். ஸோ தட் இஸ் ஹவு யூ start as a master node in Beldex blockchain. The most important thing, the price analysis. So currently இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு 6.39 6.4 அந்த ப்ரைஸில் இருக்கு. தட் இஸ் இந்தியன் ருப்பியில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சம்திங் அரௌண்ட் லைக் 14.93, கிட்டத்தட்ட 15 rupees வரைக்கும் போயிருக்கு. பட் லேட்டர் இது வந்துட்டு அந்த ரீச்சை வந்துட்டு அதால் எடுக்க முடியல. ஸோ மேபி 1 yearல பார்த்தீங்கன்னா கூட 7.47 வரைக்கும் போயிருக்கு. தட் இஸ் இந்த புல் ரன். பிட்காயின்லாம் வந்துட்டு இப்போ எப்படி அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சோ அந்த டைமில் வந்துட்டு பெல்டெக்ஸ் ஆல்சோ கொஞ்சம் இட் காட் ரோஸ்ட். ஸோ லாஸ்ட் 1 yearல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.39 வரைக்கும் லோ வந்து போயிருக்கு. ஸோ இந்த 2.39 நீங்கள் அந்த டைமில் பெல்டெக்ஸை வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் லிட்ரலி லைக் 120% ப்ளஸ் வந்துட்டு உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட் இதில் வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட்
as I said, டேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிளியர் ப்ரைவசி பேஸ்டு காயின்ஸ்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் டிடபிள்யூஎஃப் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஐ மீன் அ கம்பெனி லைக் அவங்க தான் வந்துட்டு பெல்டெக்ஸில் வந்துட்டு தே ஆர் கைண்ட் ஆஃப் இப்போ நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் எப்படி பினான்ஸோட ஹெல்ப் இருக்கு அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி இது பெல்டெக்ஸ்க்கு வந்துட்டு டிடபிள்யூஎஃப் லேப்ஸ்ன்றவங்க தான் வந்துட்டு தே ஆர் இன் ஃபுல் சப்போர்ட் ஃபார் பெல்டெக்ஸ். ஸோ தட் இஸ் அனதர் ஒன் திங். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதோட டோட்டல் சப்ளை வந்துட்டு 9.93 பில்லியன் இருக்கு. அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை இஸ் லைக் 6.91 பில்லியன் ஆஃப் பெல்டெக்ஸ். நான் சொன்ன மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் லைக் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஐ மீன் த பீச் ஆட்ஸ் ஆகட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரௌசர்ஸ் ஆகட்டும், நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் மேன் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து லிஸ்டா இருக்கும். அண்ட் இவங்களோட ரோட் மேப் வந்து லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் அவங்க சொன்னது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. அந்த ரோட் மேப் வந்துட்டு இங்கே உங்களுக்கு டீடைல்டாக இருக்கு பிகாஸ் தே ஸ்டார்டட் ஆன் வித் ரீசர்ச் ஃபார் ஷார்டிங். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் அவங்களோட ரோட் மேப்ல வந்து அடுத்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து இதுல இருக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டா வந்துட்டு ஹார்ட்வேர் வேலட் சப்போர்ட் ரிலீஸ் வந்துட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வேர் வேலட் இஸ் நத்திங் பட் நீங்க வந்து டிஜிட்டலா இந்த மாதிரி ஒரு வேலட்ஸ்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படின்றத விட இந்த மாதிரி ஹார்ட்வேர் வேலட்ல ஒரு பென்ட்ரைவ் சைஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஹார்ட் டிஸ்க் சைஸ்ல வேலட்ஸ் வரும். ஸோ நீங்க அதுல கிரிப்டோ ஸ்டோர் பண்றதுன்றது இட்ஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் ஸ்டோரிங், இன்னும் செக்யூர்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்வேர் வேலட் சப்போர்ட் வந்து Q1 2025 ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸ்வாப் ஃபீச்சர்ஸ் மொபைல் வேலட்லேயே வந்து ஸ்வாப் ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வரோன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட பெல்டெக்ஸ் ப்ரௌசர்ல வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் லைக் இது மட்டும் இல்லை, இன்னும் Q2, Q3 அண்ட் Q4 ஆல் தீஸ் திங்ஸ் அவங்க டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்க. லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு என்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரி ஒரு வளர்ச்சி எங்ககிட்ட இருக்க போகுதுன்றத டிரான்ஸ்பரன்ஸா கொடுத்துட்டு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ப்ரீவியஸா வந்துட்டு இதை வந்து அவங்க நிறைவேற்றி இருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் த திங்ஸ். பிசாட் வாலெட் இருந்துச்சு, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து லைக் ப்ரௌசர் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராஜெக்ட்டுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படின்ற டைம்ல வந்துட்டு யூ கேன் ஐ மீன் ப்ராஜெக்ட் வைஸ் ஃபண்டமெண்டல் திங்ஸ் ஆர் குட், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹாவ் டு செக் த பேக்ரவுண்ட் செக். இப்போ ப்ராஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இது ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் அனாலிசிஸ் மட்டும்தான். இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் லைக் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இல்லை. ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபண்டமெண்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பெல்டெக்ஸ் பின்னாடி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க, அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு அனலைஸ்டு வீடியோஸ் தான். ஸோ பி காஷியஸ் லைக் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டீப்பர் அனலைசிஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இட் வுட் பி வெரி குட். ஸோ ஐ திங்க் that's all about the videos. So thanks for watching this video. See you in the next video.